இது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான். அது டயர் ஏர் ப்ரெஷர் வந்து எல்லா வண்டியிலையும் ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள், ரைடர், பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃப்ரண்ட் டயர் ஃபஸ்ட்டு வந்து ரியர்னு இருக்குது இல்லையா, இது வந்து ரைடர் ப்ளஸ் பிளேன் எவ்வளோ இருக்குது. ரைடர்னால் ஒரு ஆள் மட்டும் போனால் எவ்வளோ வைக்கணும், 2 பேர் போனால் எவ்வளோ வைக்கணுன்ட்டு, அதாவது முன்னாடி வீல் பின்னாடி வீல் 2க்கும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அது எவ்வளோ வைக்கணுங்கிறத கரெக்டாக போயிட்டுருக்காங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு எவ்வளோ வைக்கணும், அதாவது நம்ம வைக்கிறது எல்லாமே பிஎஸ்ஐ பார்த்தீங்களா, ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்குங்களா. ஃப்ரண்ட்டில் எவ்வளோ, பேக்கில் எவ்வளோ, பிஎஸ்ஐ அதே மாதிரி அப்படின்ட்டு. இந்த டயரோட ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வச்சுக்கலாம். அதாவது நம்ம பேக்கில் எவ்வளோ வைக்கணும், ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வைக்கணும்னா, ஃப்ரண்ட்டில் 25 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எப்போவுமே 25 தான். பேக்கில் வந்து அதான் 32 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2 பேர் போனால் நம்ம 35 வச்சுக்கலாம். அதாவது டயர் நல்ல கண்டிஷனில் இருக்கும்போது. இப்போ இந்த டயர்லாம் பார்த்திங்கன்னா மோசமாக இருக்குது, மாத்திரை கண்டிஷனில் இருக்குது. இந்த டயருக்கெல்லாம் 35ங்கிறதே அதிகம்தான். ஒரு நண்பர் வந்து இது ஃபுல்லாக டயர் நடுவே நூல் தெரிஞ்சு போச்சு, அதில் எவ்வளோ வச்சுருந்தாருன்னா 40 பாயிண்ட் வைக்க சொல்கிறார். அதாவது ஃபேமிலியோடு போகிறார். அவர் ஒய்ஃபு, குழந்தைங்கன்னு நினைக்கிறேன், 4 பேர் போகிறாங்க, வைக்க சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் ஓட்டாதீங்க. டயர் இதுவே மாத்திரை கண்டிஷனில் தான் இருக்குது. இது மாதிரி மாத்திரை கண்டிஷன் இருந்ததுன்னா கட்டாயம் டயரை மாற்றிடுங்க. அதே மாதிரி ஏர் வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் அளவுக்கு வச்சுக்கோங்க. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க தான் செய்யும். அதை மாற்றி வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதை விட 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்லாம் சேர்த்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப அதிகம். அப்படி வச்சா நமக்கு தான் ஆபத்து. வேண்டாம். கரெக்டான ரெக்கமெண்டான டயரு கரெக்டாக வச்சுக்கோங்க.